நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள குடும்ப நல பயிற்சி மையத்தில் தொற்றுநோய் தடுப்பு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது டெங்கு நோய் உள்ளிட்ட தொற்றுநோய் குறித்து மருத்துவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்போது தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஜிகா வைரஸ் தொற்று இருப்பதாகவும் பூனேயில் நடத்தப்பட்ட ஆய்வில் உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று தெரிவித்த அமைச்சர், ரோட்டோ வைரஸால் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதை தடுத்து அடுத்த மாதம் முதல் 11 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்து வழங்கப்படும் என்றும் கூறினார். இது நம்ம டெங்கு அல்லது ஸ்வைன் ஃப்ளூவோட ரொம்ப மைல்டான டிசீஸ் தான் இது. இதில் நிச்சயமாக உயிரிழப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு இருக்குது. இதுவும் இந்த டெங்கு காய்ச்சலை பரவக்கூடிய அந்த ஏடிஎஸ் அந்த கொசுக்கள்னால தான் இந்த காய்ச்சலும் வருகிறது. அதனால் இதில் எந்த விதமான உயிர் சேதம் நிச்சயமாக ஏற்படாது. இருந்தாலும் இதை 2016 அரசு அதை தடுப்பதற்கு தேவையான அத்துணை நடவடிக்கையும் எடுத்தனால தான் இந்த ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தோட அந்த ஒரு நோயாளியை அந்தளவுக்கு நம்முடைய கட்டமைப்பு வெரி வெல் அதாவது ஒரு ஆரம்ப சுகாதாரத்தில் வரக்கூடிய ஒருத்தர் கூட ஏற்படக்கூடிய காய்ச்சலை முழுமையாக கண்டறியக்கூடிய அந்த திறன், அந்த ஃபெசிலிட்டி இன்றைக்கு அரசு ஆரம்ப சுகாதாரம் இருக்கிறனால தான் இதையும் கண்டறியப்பட்டது. அவர் முழு நலத்தோடு பூர்ண நலத்தோடு இருக்கிறார், எந்த பாதிப்பும் இல்லை. சரக்கு மற்றும் சேவரி அமலானதன் மூலம் தமிழக அரசிற்கு மின்சார கொள்முதல் செலவு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு மிச்சமாகும் என்று மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்றது. இதில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி, பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மின்துறையின் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் முழுவதையும் தமிழகத்திற்கே அளிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கை நியாயமானதே என்று தெரிவித்தார். அணுமின் நிலையங்களை கொண்டிராத மாநிலங்கள் அணுமின்சாரத்தை கோருவதற்கு எவ்வித உரிமையும் இல்லை என்றும் அவர் கூறினார். இவ்விஷயத்தில் தமிழக அரசின் கோரிக்கை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தலைமைச் செயலகம் சென்ற அமைச்சர் பியூஷ் கோயல் அங்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரக்கு மற்றும் சேவரி அமல்படுத்தப்பட்டதன் மூலம் தமிழக அரசிற்கு மின்சார கொள்முதல் செலவு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு குறையும் என்று தெரிவித்தார். NLC alone, Naval Lignite Corporation alone will reduce cost of power by 508 crore rupees. For Tamil Nadu, other companies who are supplying power will also, their cost will come down, and easily a saving of 1000 crores will accrue to Tamil Nadu. கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி நடைபெற்ற போராட்ட கூட்டத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ திடீரென்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் 10 பேர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து அவர்களை விடுவிக்க கோரி கடந்த 3ஆம் தேதி முதல் கதிராமங்கலத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கதிராமங்கலம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி ONGC எரிவாயு குழாய்களை அகற்ற வலியுறுத்தியும் அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், பே மணியரசன் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பேரணிக்கு பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு எழுந்த வைகோ திடீரென்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை ஆசுவாசப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சுதாகரித்துக் கொண்ட வைகோ கூட்டத்தில் தொடர்ந்து பேசினார். அப்போது கதிராமங்கலம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக எவ்வித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மக்கள் கொந்தளிக்க போறாங்க. காலையில இருந்து சாப்பிடாம இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. கட்சிகளெல்லாம் கடந்து ஜாதி மதம் கடந்து வந்திருக்காங்க. இது மொத்த காவிரி தீரத்திலே இந்த 3 மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம் பூரா இது வேகப்படுத்துவோம். மக்களை திரட்டுவோம், போராடுவோம்.
உடனடியாக விடுதலை செய்யறதுக்கான வழியை பாருங்க. இன்னும் கேச போட்டு உள்ள வைக்கலாம்னா 100 மடங்கு வெடிக்கும். இதனைத் தொடர்ந்து பேசிய பல்வேறு கட்சி தலைவர்களும் கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் நான் ஜெயராமன் மீது பொய் வழக்கு போட்டதின் விளைவாக, நம்முடைய வழக்கறிஞர் நல்லதுரையும் பண்டைய உடைத்ததின் விளைவாக இந்த மக்களை தடியடி நடத்தி ஓட விரட்டி அடித்ததின் விளைவாகத்தான் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த தோழர்களும் கதிராமங்கலத்தில் குவிந்திருக்கிறார்கள். போராடிய பேராசிரியர் ஜெயராம் உள்ளிட்ட அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது போடப்பட்ட உண்மைக்கு மாறான வழக்கு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த தஞ்சை ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்ட பகுதியை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று அனைத்து கட்சிகளின் சார்பாக இந்த மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இலங்கை சிறையில் உள்ள 53 தமிழக மீனவர்களையும் 144 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 8ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 3 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறையில் தற்போது உள்ள 53 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் 144 படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கும் சட்டத்தை இயற்றுவதன் மூலம் இந்தியாவுடனான தூதரக நட்பை இலங்கை அரசு அவமதிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் அபராதம் விதிக்கும் சட்டத்தை இலங்கை அரசு இயற்றியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மூன்று நியமன எம்எல்ஏக்கள் தொடர்பாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த கோப்புகளை புதுச்சேரி சபாநாயகர் வைத்திலிங்கம் திருப்பி அனுப்பிவிட்டார். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசிற்கு தெரியாமல் பாஜகவை சேர்ந்த 3 பேர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்டது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து ஆளும் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் முழு போராட்டத்தில் ஈடுபட்டன. மேலும் 3 பேருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தது சர்ச்சை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 3 நியமன எம்எல்ஏக்களின் பதவி பிரமாணம் குறித்து ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்த கோப்புகள் திருப்பி அனுப்பப்பட்டு விட்டதாக புதுச்சேரி சபாநாயகர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேரவை செயலாளர் வின்சென்ட் ராயர் அனுப்பியுள்ள கடிதத்தில் உரிய அதிகாரிகளிடமிருந்து 3 எம்எல்ஏக்கள் நியமனம் தொடர்பான ஆணை தங்களுக்கு வரவில்லை என்றும் அதன் காரணமாக திருப்பி அனுப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சபாநாயகரின் இந்த செயல் குறித்து மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநர் கிரண்பேடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நியமன எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் யூனியன் பிரதேச சட்டப்பிரிவின்படி தனக்குள்ள அதிகாரத்தின்படி மத்திய அரசு புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 3 பேரை நியமன எம்எல்ஏக்களாக நியமித்துள்ளதாக கூறியுள்ளார். நியமன எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் மத்திய அரசு நியமித்து புதுவை அரசியலில் வெளியிட்டு பேரவை தலைவருக்கும் தகவல் தரப்பட்டதே உண்மை என்றும் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். I have received the report from the police. There's a big difference, a reasonable difference. தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கும் பாலில் கலப்படம் செய்வது குறித்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆதாரமின்றி பேச சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தனியார் பாலில் கலப்படம் செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார். இது குறித்து ஹாசன், டோட்லா உள்ளிட்ட 3 தனியார் பால் நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. இந்த மனுக்களில் எவ்வித ஆதாரமின்றி தங்கள் நிறுவனங்கள் மீது அவதூறு பரப்பும் வகையில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஊடகங்களில் கருத்து தெரிவித்திருப்பதாகவும் இதனால் தங்கள் நிறுவனங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர். எனவே மான நஷ்ட ஈடாக தலா 1 கோடி ரூபாய் அளிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் ஆதாரமின்றி தங்கள் நிறுவனங்கள் குறித்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனியார் பால் நிறுவனங்கள் குறித்து பேச அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை ஆர்கே நகர் வாக்காளர் பட்டியலில் இருந்து போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்காவிட்டால் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் 43,000 போலி வாக்காளர்களை நீக்க கோரி தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை சந்தித்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி மற்றும் வழக்கறிஞர் கிரிராஜன் ஆகியோர் மனு அளித்தனர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி, RK நகரில் 43,000 போலி வாக்காளர்கள் 17,000 பேர் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து போலி வாக்காளர்களையும் நீக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் என்றும் RS பாரதி தெரிவித்தார். ஏறத்தாழ 43,547 வாக்காளர் அந்த பட்டியலில் கொடுத்தோம். அதை நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று அவர்கள் உத்தரவாதம் தந்தார்கள். நாங்கள் இப்பொழுதே தொடங்கியதற்கு காரணம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு உரிய பதிலை தராவிட்டால் நீதிமன்றத்தை அணுகுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.